வெல்கம் டு லெட்ஸ் சமைச்சிஃபை. ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த பானிபூரி தான் இன்றைக்கி செஞ்சேன். 2 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை பீல் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன், ஸோ சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னு. அதில் ரிக்வயர்ட் சால்ட்டும் போட்டுட்டு நான் ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் ரெகுலராக எவ்வளோ விசில் விடுவீங்களோ அது விட்டுக்கோங்க. பொட்டேட்டோஸ் குவான்டிட்டி வந்து எத்தனை பேர் பானிபூரி சாப்பிட்றாங்களோ அதை பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டைமில், இந்த விசில் வர டைமில் நம்ம வந்து ஆனியன்ஸும் கொரியாண்டரும் கொஞ்சம் கட் பண்ணி அசைடாக வச்சுக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவுக்கு எடுத்துக்க. ஸோ இப்போ வந்து பொட்டேட்டோஸ் வந்துடுச்சு. கொஞ்சம் ஹீட்னஸ் போனதுக்கப்புறம் எடுத்துட்டு கையில் கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷர் எடுத்துகிட்டு நல்லா ஒரு அந்த பானிபூரிக்கு மசால் வைப்போம்ல, ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொரியாண்டரும் சேர்த்திக்கலாம், பட் நாங்கள் சேர்த்தலை. கொஞ்சம் டர்மரிக், கொஞ்சம் சில்லி பவுடர், காரமாக வேணும்னா 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் சால்ட். ஆக்சுவலி சால்ட் ஏற்கனவே ஆட் பண்ணனால டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அசைடாக வச்சுக்கலாம். நவ் இப்போ வந்து பானிபூரி நாங்கள் வந்து அந்த ரெடிமேட் பானிபூரி அதை தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இது ரெடிமேடில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்னா அது பஃபியாக வராதுன்னு. பட் எங்களுக்கு வந்தது. அது என்னென்னா கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயிலை வந்து அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதை ரவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் ஆக்சுவலி அது ப்ராப்பராக ரவுண்டாக வந்துடுது. ஸோ இது அதுதான் காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஆக்சுவலி பஃபியாக வந்துடுது. ஸோ இது செமையாக வந்தது. ஸோ எவ்வளோ பானிபூரி அந்த பூரிஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி எவ்வளோ மெம்பர்ஸ் சாப்பிட்றாங்களோ கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 20 வச்சுருந்தோம். இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆச்சு. இதை பண்ணும்போது எப்படா சாப்பிடுவோன்னு. பிகாஸ் எங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பானிபூரி தான். மசால் பூரி, பானிபூரி, இதை அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து இப்போ பானிபூரி இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பானி ரெடி பண்ணலாம். அதுக்கு டேம்ரின் தேவை. கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு டேம்ரினை வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ அது வந்து ரொம்ப டைல்யூட் ஆகிடும். அதில் இல்லைனா நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம். பட் ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் இன்னும் நல்லா எசன்ஸ் இறங்கும். அதுக்கப்புறம் கொரியாண்டர் எடுத்துகிட்டு க்ரீன் சில்லிஸ் ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்பைஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் ஜிஞ்சரும் ஆட் பண்ணுவாங்க. எங்களுக்கு அந்த ஜிஞ்சர் எசன்ஸ் வேணான்னால நாங்கள் ஆட் பண்ணல. ஸோ இஃப் யூ வாண்ட், இட்ஸ் ஆப்ஷனல். இஃப் யூ வாண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக அரைக்கணும். புளி தண்ணி இது வந்து வேறு. இது மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ தனியாக அரைச்சிட்டு ஒரு தனி பவுல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சால்ட்டு வேணுங்கிறத டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலி சால்ட் வந்து இதில் ரொம்ப சால்ட்டாக இருக்கக்கூடாது. இது ஆக்சுவலி ரொம்ப சவராக, ரொம்ப புளிப்பாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப சால்ட் ஆட் பண்ணாதீங்க. தேவைப்பட்டது ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பானிபூரி ரெடி. அதுக்கப்புறம் இதை நல்லா ஓட்டை போட்டு மசால் வச்சு லிக்விட் ஊற்றி பானி ஊற்றி சாப்பிட்லாம். இதில் ஆக்சுவலி லெமனும் புளிவாங்க. ஸோ இட்ஸ் யோர் விஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.